வணக்கம் நண்பர்களே. பேராசிரியர் தோ பரமசிவன் குறித்து பலர் அறிந்திருப்பார்கள். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு ஆய்வறிஞர் அவர். அவர் ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட விஷயங்கள் பலருடைய கவனத்தை ஈர்த்தன. அது குறித்து தான் இன்றைய காணொளியில் நாம் பார்ப்பதாக இருக்கிறோம். அதற்கு முன்னால் 2026 பிப்ரவரி 7, 8 சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களிலே சென்னையிலே மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ மன்றத்திலே நாம் பின் நவீனத்துவம் குறித்து பயிலரங்கு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். போஸ்ட் மாடர்னிசம் என்பது பின் நவீனத்துவம் என்று அறியப்பட்டாலும் அதனுடைய அடிப்படையான விஷயங்களை விளக்கி நாம் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். பாருங்கள். தத்துவத்தினுடைய போக்குகளை புரிந்து கொள்ள ஆசைப்படும் நேயர்கள் இந்த வகுப்பிற்கு வந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கிரேக்க தத்துவம் பற்றி வகுப்பு எடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு இருத்தலியம் குறித்தும் 2 நாள் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. இப்பொழுது அதை நீட்சியாகத்தான் போஸ்ட் மாடர்னிசம் குறித்து எடுக்க போகிறதா இருக்கும். இது வாழ்க்கையை நாம் எப்படி அலசி பார்க்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வெவ்வேறு பெயர்களில் நம்மை அழுத்தி கொண்டிருக்கின்றன, இவற்றை எப்படி மாற்று புரிதலுக்கு உட்படுத்த வேண்டும். அது மதமாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், நம்பிக்கைகளாக இருக்கலாம், அரசியல் அதிகார புள்ளிகளாக இருக்கலாம். இவை அனைத்தையும் எப்படி மறுவிசாரணை செய்வது என்பதுதான் பின் நவீனத்துவத்துடைய கோட்பாடாகும். அவங்க கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்ட மேற்கத்திய அந்த மெய்யியல் தளங்களையே தகர்த்து விட்டார்கள் கேள்விகள் மூலமாக. அதுவும் ஒரு வகை பகுத்தறிவு தான். பண்பாட்டு மையங்களையே அவர்கள் கேள்விக்குள்ளாக்கினார்கள். இது குறித்த விளக்கங்கள் கொண்ட வகுப்பைத்தான் நாம் சென்னையில் நடத்துவதாக இருக்கிறோம். இதற்கான கட்டணம் 1700 ரூபாய். அங்கே உணவும் தேநீரும் வழங்கப்படும். ஆனால் தங்குமிடத்தை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது வழங்குவதற்கில்லை. விருப்பமுள்ள நேயர்கள் நாம் இதிலே தெரிவிக்கும் தொலைபேசி எண்ணிற்கு தங்களுடைய பதிவு கட்டணத்தை அனுப்பலாம். விவரங்களையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இன்றைய தலைப்பிற்குள் போகலாம். மதுரையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கள்ளழகர் கோவில். அழகர் கோவிலை பற்றி தெரியாதவங்க கிடையாது. அவருடைய திருவிழாவும் மிகவும் அறியப்பட்ட திருவிழா. இந்த கள்ளழகர் கோயில் முக்கியமான ஒரு வைணவத்தலம். ஆனால் இந்த கோயில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்த கோயிலாக இருந்திருக்க வேண்டும். பின்னர் தான் இது வைணவ கோயிலாக மாறியிருக்கிறது என்ற அதிர்வு செய்தியை மயிலை சீனி வெங்கடசாமியும் சொல்லியிருக்கிறார். அதை மேலும் விளக்கி சொன்னவர் தான் பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்கள். அதற்கு பல்வேறு விதமான சான்றுகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. குறிப்பாக ஆரமத்து குளம்னு பக்கத்து ஒரு குளம் இருக்கு. ஆரமத்து குளம் என்பது பௌத்தர்கள் பயன்படுத்தும் சொல்லாகும். ஆரமத்து குளத்தின் அருகில் தான் பௌத்த பிட்சுக்கள் தங்கி வாழ்வார்களாம். ஆக அந்த சொல்லாடையிலே இங்கே இருக்கிறது இது பௌத்த கோயிலாக இருக்கின்றது என்று ஒரு சான்றாக சொல்லுகிறார். இது மட்டும் இல்லை, இன்னும் அடுக்கிக்கிட்டே போகிறார். கருவறை, அழகர் சுவாமி இருக்கக்கூடிய அந்த கருவறையானது பௌத்த கோயில்களுடைய வடிவத்திலேயே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். பல பௌத்த கோயில்கள் இங்கு வைணவர்களாலும் சைவர்களாலும் கைப்பற்றிருக்கின்றன என்பதற்காக பல்வேறு விளக்கங்கள் எத்தனோகிராஃபர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவையெல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என்றாலும் ஒரு வரலாறாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதை. அது மட்டும் இல்லை, பொதுவாக இந்த மாதிரியான சன்னதிகளுக்கு உள்ள கருவறைகளுக்கு பெயர், தனி பெயர் வைணவத்தை வைக்கிறது இல்லை. ஆனால் இங்கு நம்மாழ்வார் தன்னுடைய பாடல்களில் பாசுரத்தில் நங்கள் குன்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை எடுத்து காட்டுகிறார். அதாவது எங்களுடைய மலை இது, எங்களுடைய மலை என்று சொல்லும் பொழுது இந்த மலையை வைத்து தானே பெரும்பாலான இன்று அளவிலும் பண்பாட்டு அரசியலானது நடந்து வருகிறதை பார்க்கிறோம். நங்கள் மலை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அது எதிராளி யாரோ இருக்கிறார் அர்த்தம். இது மேலும் ஒரு கட்டம் மேலே நகர்ந்து போய் அழகர் சக்கராயுதத்தை ஏந்தி நிற்கிறார். பெரும்பாலான பெருமாள் கோயிலில் இந்த சக்கராயுதம் என்பது ஒரு அணிகலன் போல காட்சி அளிக்கும். அதாவது கையில் எப்படி வச்சிருப்பார் அவர். இதில்
அதை ஏவுவதற்கு தயாராக இருப்பது போன்ற வடிவமைப்பு இருக்கிறது. எந்த நேரமும் வந்து அதை வந்து இயக்கக்கூடிய ஒரு 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 வடிவத்தை வந்து அந்த சிலையில் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர் வந்து பிரயோகம் செய்வதற்கான ஒரு தயார் நிலையில் இருக்கின்ற ஒரு கடவுளாக அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். எந்த நேரமும் அட்டாக் வந்தால் அவர் அதை பார்த்துக்குவார். இப்போ ஒரு வகையில் வந்து எதிர்ப்பாகத்தான், தங்களுடைய பலத்தை காட்டுவதாகத்தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றன என்று சொல்லி இன்னும் கூடுதலாக நிறைய தரவுகளை வந்து அடுக்கிக் கொண்டே செல்கிறார். இப்படியெல்லாம் அவர் அடுக்கி செல்லுகின்ற விஷயங்களை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவர் எழுதியிருக்கிற புத்தகங்களை வாசிப்பது என்பது மிக முக்கியமான விஷயமாகும். அவர் முதல்ல அவருடைய ஆய்வு PhD பண்ணது இந்த அழகர் கோயில்ன்ற புத்தகம்தான். இது பலர் படித்திருப்பார்கள். மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டு ஆய்வு நூல் என்று இதை கருதலாம். இதை படித்து பார்த்து அசந்து போனனாலாம். இது எங்கே ஒரு இளம் மாணவனாக இருக்கும்போது PhD பண்ணிருக்காரு. அழகர் கோயில் என்பது வந்து சுற்று வட்டாரத்தில் பல கிராமங்களை கொண்ட ஒரு கோயில். அது பல கிராமங்கள் என்றால் பல சாதியினர் இருக்கின்ற கிராமங்கள். இந்த ஜாதியை பற்றி பேசுறது தவறு என்று கருதுகின்ற ஒரு நிலையில் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சென்று அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அவர்களுடைய திருவிழாக்கள் இவை அனைத்தையும் வந்து மிக நுட்பமாக கவனித்து ஆராய்ந்து இவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அழகருக்கு வந்து பல்வேறு சாதியினர் வந்து அழகரை தங்கள் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். அது ஏன் அப்படி ஆனது என்பதை பற்றியும் பேசுகிறார். பொதுவாக வந்து உயர்தட்டில் இருக்கக்கூடிய கடவுள்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான, இன்னும் சொல்ல போனால் ஒரு பிராமணர்கள் மட்டுமே வந்து அவருக்குரிய பூசைகளை செய்ய முடியும், அவரை வந்து வைத்து வணங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுன்ற அளவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார மையம்தான் வந்து இந்த பெரும் கடவுள்கள் எல்லாம். ஆனால் அழகரை பார்த்தாக்க அவர் வந்து எல்லா சாதியினரோடும் சாதாரண மக்களோடையும் வந்து இணைந்திருப்பார். பக்கத்தில் இருக்கக்கூடிய பல சாதியினர்கள் வந்து பற்றி அவர் பேசினாலும் குறிப்பாக கள்ளர் சாதியினரை பற்றி பேசுகிறார். அதனால் கள்ளர் அழகர் தான் கள்ளழகராக மாறினார் என்பதற்கான பல்வேறு வரலாற்று தரவுகளானது திரட்டப்பட்டு கொடுக்கப்படுகிறது. நம்ம வரலாறு என்றால் ஒரு பிரம்மாண்டமான அரசாங்கம் சார்ந்த வரலாறாகத்தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து மண்ணிலிருந்து ஒரு தோண்டி எடுக்கிறார். அந்த மக்களுடைய வரலாறு, பழக்க வழக்கங்கள், தொன்று தொட்டு அவர்கள் கொண்டு வரும் நம்பிக்கைகள், இதன் அடிப்படையில் வந்து அதை எப்படி விளங்கிக் கொள்வது என்று பார்க்குறாரு. ஒவ்வொரு சாதியினருக்கும் இந்த கோயிலில் என்ன அதிகாரம் இருந்திருக்கிறது, இவர்கள் எதுவரை இவங்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து விளக்குகிறார் இந்த நூலில். அது மட்டும் இல்லை, கள்ளர் சாதியினர் வந்து தங்களுக்குரிய அந்த அதிகாரத்தை கோவிலிலிருந்து எப்படி கைப்பற்றினார்கள் என்பது குறித்தும் விளக்குகிறார். அதையெல்லாம் இன்றைக்கி வந்து டிபிக்ட் பண்ணுற மாதிரி செய்து காட்டுவது போல அழகரானவர் மதுரை விஜயம் செய்யும் பொழுது அதையெல்லாம் ஒரு 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 சின்ன நிகழ்வாக கூட நடத்தி காட்டுகிறார்கள். ஒவ்வொருத்தர் ஒரு வேலையை செய்வாங்க. பூ செய்கிறவங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்க, பண்டாரகர்கள்னு சொல்கிறாங்க அவங்கள. அவங்க ஒரு காலத்தில் வந்து பண்டாரம் என்றால் வந்து பண்டாரகம் என்றால் வந்து சேமிப்பு கிடங்குன்னு அர்த்தம். அந்த நெல் சேமிப்பு அல்லது தானியங்கள் சேமிப்பு இருக்கிற கிடங்கு, அதை பாதுகாப்பதற்காக வந்தவர்கள் தான் பண்டாரர்கள் என்றும், கோயிலுக்காக அங்கே தான் வச்சுருப்பாங்க இதெல்லாம் அந்த அந்த பண்டாரத்தை எல்லாம். அதற்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு இவங்க பாதுகாக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, கூடவே இன்னொரு பணியும் கொடுத்தார்கள், பூ தொடுக்க வேண்டும் கோயிலுக்காக. சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அப்படி வந்து யாரும் திருட மாட்டாங்க. அதில் பூ தொடுக்கும் வேலைகள், சுவாமிக்காக பூ தொடுக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த பூ தொடுக்கிற வேலை தான் பின்னால் வந்து பர்மனெண்ட்டாக தங்கி போய் வந்து அவங்க தான் வந்து மாலை சூடுவது, மாலை தொடுப்பது என்ற அளவிற்கு இந்த பண்டாரங்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வந்து மாறிவிடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்குள்ளான சில தொழில், சில நுட்பமான கனெக்டிவிட்டி, இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு சாதியும் வந்து உள்நுழைந்திருக்கிறார்கள். கள்ளரை பொறுத்தவரை அந்த பகுதியில் வந்து அவர்கள் அதிகமாக வாழக்கூடியவர்கள். ஒரு வைணவ தலமானது, வைணவர் வந்து என்ன சொல்கிறாரு, முக்கியமாக பெருமாள் வந்து கள்ளர்களுக்கு முக்கியமான தெய்வம் அல்ல. இருந்தாலும் கூட அந்த பகுதியில், தங்கள் பகுதியில் இப்படி ஒரு ஸ்தலம் இருக்கும் பொழுது அதனுடைய அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்ற விரும்புகிறார்கள் என்பதை வந்து விளக்கிறார் அவர். அப்படி செய்யும் பொழுது ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுத்தான் வந்து அவர் மதுரைக்கு கிளம்பும்போது அவர் கள்ளராக மாறுகிறார். கள்ளர் வேடம் என்பது வந்து பெரும்பாலும் அந்த கருப்பு துணியை வந்து முட்டிக்கு கீழே மடித்து கட்டி, இடுப்பு வரைக்கும் கட்டி,
அந்த வேடங்கள் எல்லாம் அந்த குடுமி போட்டது. கள்ளர்லேயே பலவிதமான ஊர் கள்ளர்கள் இருப்பதை வந்து அவர் சொல்கிறார். அதில் ஒரு விதமான கள்ளர் பரம்பரையினுடைய அந்த கொண்டையை போடுறாருன்றதும், அவர் காலில் வந்து அணிகலன்களை அணிவதும், அந்த மாதிரி வளரின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் அந்த பூமராங் வளரி. வளரி என்பது தொன்று தொட்டு தமிழகத்திலே சில இனத்தினர் பயன்படுத்தி வந்த ஒரு ஆயுதமாகும். வளரியை வந்து எப்படி கையில் வந்து அவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இப்படின்றதெல்லாம் வந்து கள்ளர்கள் சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான அணிகலன்களும் ஆடையும் உடுத்தி ஒரு கள்ளராக வந்து மாறுகிறார் அவர். அதனால்தான் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக அந்த பகுதிகளில் வந்து எடுக்கப்படுகிறது. பல கிராமங்களிலிருந்து தான் வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு உரிமை கிடைக்கிறது. தோல் பையிலே வந்து தோல் வந்து பொதுவாக வந்து புனிதமற்ற ஒரு விஷயம் இந்த ஆஸ்திக மரபை பொறுத்தவரை. ஆனால் தோல் பையில் தண்ணியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல அழகர் வந்தவுடனே அவர் மேலே பெருக்கி அடிப்பாங்க. மதுரையில் அழகர் திருவிழாவுக்கு வந்தவங்க அதை பற்றி சொல்லி மாளாது. ஏராளமான சின்ன அந்த பழமையான தரவுகள் எல்லாம் வந்து அன்றைக்கி தான் வெளிப்படும். அழகர் அந்த கள்ளர் வேஷம் போட்டுக்கிட்டு வருவாங்க எல்லாரும். இன்னொருத்தர் வந்து பெரிய ஒரு ஊதுவத்தி மாதிரி எடுத்துகிட்டு வருவார். அது மாதிரி நிறைய விதவிதமான வேடதங்கள் தரித்து கொண்டு அன்று வந்து கடவுளுக்கான பிரார்த்தனையாக அதை வந்து செலுத்துகின்ற ஏழை எளிய மக்கள் ஏராளம் பேர் அங்கே பார்க்கலாம். அங்கே கடவுள் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் வந்து மக்களுடைய கடவுளாக மாறிவிடுகிறார். அவர் வந்து பிரம்மாண்டமான விஷ்ணுவாக அல்லது அது எளியவர்களுடைய ஒரு கடவுளாக மாற்றப்படுகிறார். அங்கிருந்து அவர் வராரு. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருக்கு வந்து அந்த இருக்க வச்சு நைட்டு தங்கி அந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து பூசைகள் செய்யப்படுகிற, மக்கள் வழிபாடு நடத்துகிறார்கள். இந்த மாதிரி தோல் பையில் தண்ணி அடிக்கிறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக மாறுகிறது. எல்லா சாதியினருக்கும் அவர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து யாதவர்கள் வந்து கிருஷ்ணர் அவர்கள் வணங்க தொடங்கியதால் வந்து பெருமாளை வந்து தங்களுடைய தெய்வம் இஷ்ட தெய்வமாக கருதுகிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். தங்களை வைணவர்களாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி இந்த விஷயங்கள் அத்தனை நுணுக்கமாக அந்த கிராமங்களுக்குள்ளே போய் அழகரோடைய போய் இறங்கி அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தா நம்ம வீடியோ பெருசாக போயிடும். அதில் 2-3 விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. கள்ளழகர் வந்து ஒரு தங்கை மீனாட்சிக்கு திருமணம் நடக்கிறது. ஆனால் இவர் போவதற்கு முன்பாகவே அங்கே திருமணம் முடிந்து விடுவதான ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதனால் கோவித்து கொண்டு அவர் வந்து அழகர் ஆற்றுல இறங்கி நேர வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தா ஒரு கதை இருக்குது. அவங்க தான் துலக்க நாச்சியார்னு சொல்கிறாங்க. இந்த கதை வந்து மக்களால் வந்து உருவாக்கப்பட்டது என்பதையும் தோப்பா வந்து அழகாக சொல்லுகிறார். மக்களுக்கு வந்து தங்கள் வாழ்க்கையிலிருந்து எப்படி இருக்குமோ அப்படி தான் தெய்வங்களும் இருக்கும் மக்களுக்கு. அந்த மாதிரி சீசனத்தை கொண்டு வராரு ஒரு அழகர். தங்கைக்காக வழியிலேயே வந்து தன்னை அவமானப்படுத்தினாலும் கோச்சிக்கிட்டு வந்து இறங்கி போயிடுறாரு அவர். இதெல்லாம் நம்ம ஊரில் தாய்மாமா சுமந்து வாராண்டி வழியிலேயே கோவப்பட்டு போராண்டின்னு ஆகிப்போச்சு. அவர் பாட்டுக்கு ஆற்றுல இறங்கி போனால் அவர் போய் வண்டியூரில் அங்கேயோ இந்த நம்ம துலக்க நாச்சியார் என்பது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கதை. அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அப்போ வந்து இஸ்லாமியர்கள் குறிப்பாக முகல்ஸ் வந்த பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்து கோயில்களை வந்து பெரும்பாலும் வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின என்பதெல்லாம் வந்து அறிந்த வரலாறு தான். அந்த சமயத்தில் ஒரு குட்வில்லை கிரியேட் பண்ணலாம், ஒரு விதமான நட்புறவை உருவாக்குவதற்காக இங்கே இம்மாதிரியான ஒரு உறவு கதையை வந்து உருவாக்கி இருக்கக்கூடும். அதன் காரணமாக சில இடங்களில் இன்றையும் கூட இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து அந்த அழகர் விழாவில் வந்து கொண்டாடுவதை வந்து காண முடிகிறது என்பதை அவர் நேரடியாக பார்த்தே சொல்கிறார். ஸோ அழகரோடையே திரிகிறாரு, போகிறாரு, மக்களோடையே இருக்கார். அப்படி ஒரு ஆய்வு வந்து இது கண்டிப்பாக வந்து ஓப்பன் மைண்டோடு எழுதியிருக்கிறார். நீங்கள் உடனே வந்து அவர் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும், எனக்கு தெரியும், கீழே பதிவில் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மண்ணின் மரபை எப்படி ஒரு உள்வாங்கி விளக்குகின்றார் என்று பார்க்கும்பொழுது அது மிக ஒரு சவாலான காரியமாக எனக்கு தோன்றியது. இது இன்னொரு விஷயமா அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறார். அழகர் சம்பந்தமான விஷயம் ஒரு புறம் இருக்கட்டும். அழகர் வராரு, முழுக்க முடிச்சுட்டு திருப்பி போகிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அழகர் வந்து பெருந்தெய்வம் மாறிடுறாரு. அவர் அந்த சாதாரண கடவுளாக கள்ளர் வேடம் அணிந்து கள்ளர் வேடத்தை களைந்து அவர் பெருமாள் வேஷத்துக்கு மாறிடுறாரு. அப்படி தான் வந்து அவர் மாற்றப்படுகிறார். மக்கள் அது வரைக்கும் அவங்களுடைய எல்லை முடிஞ்சு போகுது, கள்ளர்களுடைய எல்லை. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் அவரை சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது அங்கே உருவாக்கப்படுகிறது. ஸோ பெருமாளாக அவர் அவதாரம் கொள்கிறார். திரும்பி போன ஒரு பாடு அவர் ஒரு 40 நாள் வந்து தீட்டு கழிப்பதற்காக வந்து வெளியில் வச்சு மதனங்கள் போட்டு எடுத்து செல்வார்கள் என்பது வேறு கதை.
இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றார். இதெல்லாம் தெரிந்த கதை தான். கதையிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து அவருக்கு பின்பற்ற விஷயமா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்க 18ஆம் படி கருப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு 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 விஷயம் அழகர் கோயிலில். இந்த 18ஆம் படி கருப்பு என்பதைத்தான் வந்து தங்களுடைய தெய்வமாக கொண்டாடக்கூடிய கள்ளர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் நிறைய மக்கள் வந்து அவரை கும்பிடுறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தாக்க இன்றைக்கி இன்னும் அது அதிகமான வரவேற்பை பெற்று வருகின்ற ஒரு வாயில் கதவாக இருக்கிறது. அழகர் கோயிலுடைய மெயின் டோர் அதுதான். அதை முழுக்க முழுக்க மூடி அதை சுற்றிலும் வந்து பெரிய பெரிய அரிவாள்கள் கத்திலாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுனாக்கா, அது கோவிலை சுற்றிலும் பெரிய பெரிய 10 அடி 20 அடி 40 அடி கத்தியெல்லாம் வச்சு பிரார்த்தனையாக செய்கிறாங்க. நான் கூட அந்த கத்தி வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்றதை கிட்டக்க போய் தொட்டு பார்த்தேன். ஆனால் நல்ல காலம் அது வந்து ரொம்ப பிளண்ட்டாக மொக்கையாக தான் பண்ணுறாங்க. அது அது இருந்தாலும் பிரார்த்தனைக்காக செய்கின்ற கத்தி அதெல்லாம். ஸோ அதை வந்து படையிலாக வைக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து அங்கே ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இந்த மாதிரி உயிர் பலி கொடுப்பது, இரத்த பலி கொடுப்பது என்பது வந்து அங்கே இருந்திருப்பதாக தோப்பா குறிப்பிடுகிறார். பிற்காலத்தில் தான் வந்து வெறும் கொஞ்சம் எல்லைக்கு வெளியே ஒரு வட்டை வச்சிருக்கிறாங்க. கருப்பசாமிக்காக அங்கே படையில் இடுவது வந்து சாத்தியமாயிருக்கிறது. மெயின் டோர் க்ளோஸ்டு, சைட் டோர் வழியாக தான் போகணும். எல்லாரும் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. இனி வரைக்கும் அதை இதையும் கும்பிடுறாங்க, அதையும் கும்பிடுறாங்க. நம்ம மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் கும்பிடுறது வந்து இயல்பான ஒரு காரியம். ஏனென்றால் எல்லாரும் நல்லது செய்ய போகிறாங்க, 2 நல்லது கூட வரட்டும் நம்ம ஆளுங்க நினைப்பாங்க. அப்போ அந்த கருப்பண்ணசாமி யாரான்னு பார்த்தாக்க ஆக்சுவலி பெருமாளுடைய அது நிறைய கதைகளெல்லாம் எடுத்து ஒரு சொல்றார். பெருமாளுக்குரிய சக்திகளை குறைப்பதற்காக வந்து ஒரு திருடர் கூட்டத்தில் தலைவிதான் அந்த கருப்பண்ணன். அது பிடிபட்டு விடுகிறான். பின்னால் வந்து அவனே அங்கே காவல் தெய்வமாக மாறி இருந்து பெருமாளை காப்பாற்றுகிறான். அந்த யாரும் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கதைகளுக்குள்ளே தான் வந்து சில நுட்பங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதைகளைத்தான் நாம் வந்து இன்று வந்து ஒரு அறிவார்ந்த நம்பிக்கைகளாக ஏற்றுக்கூட பக்த கோடிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த வைணவத்தலம் ஒரு புறம் இருக்கட்டும். இது குறித்து அவருடைய ஆய்வு நூலை படித்தீங்கன்னாக்கா இன்னும் கூடுதலான ஏராளமான தரவுகள் கிடைக்கும். முதலாக ஒரு கோவிலை எப்படி படிக்கணும்னு வந்து எப்படி அந்த எந்த வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும், எந்த மாதிரி தரவுகளை வைக்க வேண்டும் என்பதை வந்து சொல்லிக் கொடுத்தவர் தோ பரமசிவம் என்று கருதுகிறேன். இரண்டால் பண்பாட்டு ஆய்வியல் முறைமைகள் என்று ஒன்று இருக்கின்றது. அதுக்கு கூடுதலான பலம் சேர்த்தவர் வந்து இவர். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பண்பாட்டியல் பேரறிஞர் என்றால் அது முதலாக தோ பரமசிவம் என்று தான் நான் சொல்லுவேன். நான் வானமாமலை அவர்கள் வந்து பேராசிரியர் வானமாமலை அவர்கள் வந்து இது பண்ணியிருக்கிறார், முதல்ல தொடங்கி வச்சிருக்கிறார் அந்த விஷயத்தை. நாட்டார் வழக்காற்றியல் என்பதை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தே அவர் தான். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாக்க இந்த மண்ணுடைய பண்பாடை காப்பாற்றுவதற்காக. பெரும் தெய்வ வழிபாடுகள், பெரும் கோவில்கள் இவைகள் எல்லாம் வந்து எந்த அளவிற்கு வந்து ஒதுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களுக்கான நலன்கள் குறித்து இருக்கும் என்பது கேள்விக்குறியானது. அப்போ இந்த சிறு தெய்வ வழிபாடு என்பது என்ன, இதனுடைய தன்மைகள் என்ன என்பதை வந்து அவர்கள் ஆய்ந்தறிந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். தோப்பா சொன்னதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னாக்க, இப்போ திருப்பரங்குன்றம் குறித்து நிறைய பிரச்சனைலாம் வருது. அங்கே இன்னொரு படை வீடாக அழகர் கோயிலுக்கு மேலே பழமுதிர் சோலை என்பது இருக்கிறது. இந்த பழமுதிர் சோலை வந்து சினிமா பாடல்கள் எல்லாம் வந்து எதிரொலித்து இருக்கிறது. இங்கே சிரிச்சா அங்கே கேட்கணும்லாம் பாட்டு ரொம்ப பாப்புலர். இந்த அறுபடை வீடு என்பதையே வந்து கேள்விக்குள்ளாக்குகிறார் தோ பரமசிவம் அவர்கள். வரலாறை எடுத்து பார்க்கும்போது அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. படை வீடு என்பது எங்கேயுமே கிடையாது. பின்னால் தான் வந்து இது வந்து உருவாக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறார். அதைவிட அதிகபட்சமாக ஆய்வு தரவுகளை வைத்து அவர் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், பழமுதிர் சோலை என்பது முருகனுடைய கோயிலே அல்ல, முதல்ல பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கான சில தரவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முன்னிறுத்துகிறார் அவர். அப்போது இது திருமாலிரும் சோலை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வைணவர்களுக்கான கோயில். இதனால் வந்து வைணவர்களா சைவர்களா சண்டையை மறுபடியும் உருவாக்கிட வேண்டாம். அது இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் அதை வந்து கேள்விக்கு உள்ளாக்குகிறார் என்பதை நமக்கு பார்க்குறோம். தோப்பா சாதியம் பற்றிய நிறைய எழுதியிருக்கார். அவர் இந்த தமிழர் வாழ்வியல் உலகத்தையே வந்து நுணுக்கமாக ஒரு ஒரு மறு ஆராய்ச்சி செய்திருக்கிறார் நான் கருதுகிறேன். ரொம்ப மென்மையானவர் அவர், ரொம்ப யதார்த்தமானவர்.
ரொம்ப அழகாக அந்த விஷயங்களை சுருக்கமாக நறுக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவார். நம்ம இங்கே ஏதோ கருத்தியர்களோடு நம்மளை கட்டி போட்டுக்கிட்டு போராட்டம் நடத்தலாம். ஆனால் அந்த உண்மையை பார்ப்பதற்கு அவர் ஒரு ஒளியை பாய்ச்சிக்கிறார். சாதி பற்றி சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, மதத்துக்கு முந்தையது சாதின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம சாதி ஒரு கொடூரமான சமூக நெறியாக உள்ள கலந்துருச்சு. இப்போ மதமாற்றம் செய்கிறார்கள். தென் பகுதிகளில் மதமாற்றம் நடந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, அப்படி மாறினா கூட சர்ச்சுக்குள்ளே பெரிய தகராறு வருது, ஜாதி தகராறு வருது. இது ரொம்ப வெளிப்படையான உண்மை. அதில் தங்களை உயர்ந்த ஜாதியாக நினைத்து கொள்பவர்களுக்கு தனி பகுதியும், கன்வெர்ட் ஆனவங்களுக்கு தனி பகுதியும் ஒதுக்கி தரப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சர்ச்சிலேயே அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் தனி சர்ச்சையாக கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது மதம் என்பதற்கு அப்பாற்பட்ட கொடுமையான விஷயம். அது சாதி என்பது என்னதான் மதம் மாறினாலும் சாதி மாறுவதே இல்லை என்பதை அவர் மக்கள் வரலாற்றில் எடுத்து சொல்கிறார் அவர். ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார், இந்த அழகர் திருவிழா போன்ற திருவிழாக்களில் மட்டும் குறிப்பாக பறையர் சாதியினருக்கு, பள்ளர் சாதியினர்களுக்கு, இன்னும் சொல்ல போனாக்க இப்பகுதியில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை சாதியினர் அனைவருக்குமே ஏதோ ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுது. அன்றைக்கி அவங்க திருமண் நாமெல்லாம் போட்டுக்கிட்டு தங்களை ஒரு ஒரு அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது இன்றைக்கு கூட வலதுசாரி தத்துவங்கள் அதுதான் சொல்கிறாங்க, நம்ம சாதி வாக்குவானா ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் மதத்தின் பெயரான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளவு சாத்தியமாகுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இந்த கிராமத்து தெய்வங்களை பற்றி பேசும்போது அவை அதிகார சார்பற்றவை, அவைகளுக்கு சொத்து உரிமை கிடையாது, அதுங்களுக்கு எந்த சொத்தும் வச்சுக்க முடியாது. கிராமத்து தெய்வங்கள் பற்றி பேசும்பொழுது அவைகளெல்லாம் ஆகம கோயில்களுக்கு கீழே வராது, ஆகம விதிகள் கீழே வராது. அதனால அவைகளுக்கு சொத்துரிமை எங்கே ஒன்றும் கிடையாது, பெரிய சொத்தெல்லாம் பெருசாக வச்சுக்கிற முடியாது. அதனால் அது சுரண்டலற்ற ஒரு கடவுளாக இருக்கிறது. அதை காட்டி யாரும் சுரண்டதில்லை. அதுக்கு பூசாரியாக வரவர் உயர்நிலையில் வைக்கப்படுவது இல்லை. மிக சமத்துவமான நிலையில் அன்றைக்கி மட்டும்தான் அவர் பூசாரியாக இருக்கிறாரு. கடவுள் வழிபாடுக்கு உரிய ஒரு வேலையை பார்க்குறாரு அவர். இது மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க. பூசாரிக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அந்த சாதியில், அவர் தான் செய்ய முடியும். இன்னும் ஒரு படி தாண்டி போய் சொல்கிறாரு, பள்ளர்கள் பறையர்கள் நிறைய இடத்துல பூசாரிகளாக கிராம தெய்வங்களுக்கு இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. அதை மற்ற ஜாதியினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில புள்ளிகளில் மட்டும் இதற்கான வாய்ப்புகள் ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் சாதி மேலாதிக்கம் என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிகார பண்பாட்டு மையம் சார்ந்த அதிகாரத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருப்பதை அவர் மிக விளக்கமாக சொல்கிறார். அது என்னன்னு பார்த்தாக்க கோயில்கள் தான். இந்த கோயில்கள் எல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு முன்னால் இந்த கோயில்கள் எப்படி உருவாகின அப்படின்றத பார்க்கும் போனால், ஆதி காலத்தில் சமய நெறிகள் படி பெண்களுக்குத்தான் அந்த அதிகாரம் இருந்தது. அவங்க தான் இந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்ததாக அவர் விளக்குகிறார். அதற்கான தரவுகளையும் முன்வைக்கிறார். பெண்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருந்திருக்கு. பெண்கள் சார்ந்த அந்த 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 சடங்காச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் கோட்டம் என்று பெயர். குமரி கோட்டம் கூட சொல்லுவாங்க இல்லையா, கோட்டம் என்று பெயர். வட்ட வடிவமான என்று சொல்கிறார். அதை இந்த வட்ட வடிவமாக இருந்த கோட்டங்கள் தான் பின்னால் தெய்வங்கள் குடிகொண்ட கோயில்களாக மாறுகின்றன. அப்படின்னும் பொழுது பெண்களிடமிருந்து அதிகாரமானது ஆண்களால் பறிக்கப்படுகிறது அல்லது கைமாறுகிறது. பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படுகிறார்கள். பெண்கள் அந்த கோயிலுக்குள்ளே இருந்த பெண்கள் பணியாட்களாக மாறுகிறார்கள். கொஞ்சம் தாசிகளாகவும் மாறுகிறார்கள். ஸோ கீழ்நிலைக்கு பெண்கள் வந்துடுறாங்க. ஆண்கள் அதை கைப்பற்றுகிறார்கள்ன்றதையும் அவர் ஒரு எத்தனோகிராஃபி ஸ்டடியில் வச்சு சொல்கிறார். ஓகே, எத்தனோகிராஃபி இருந்தால் இன வரைவியல் சார்ந்து சொல்கிறார். இந்த கோயில்கள் எல்லாமும் அந்த வட்ட வடிவத்தை தாண்டி சதுர வடிவத்திற்கு சென்று விட்டன என்று அந்த வடிவத்தையும் கூட குறிப்பிடுகிறார். தோ பரமசிவம் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கணக்காக சொல்லக்கூடிய ஆட்கள் தமிழகத்தில் இருக்காங்க. ரொம்ப இயல்பாக எல்லா கோயில்களுக்கும் யாராவது ஒரு மாணவராக இருப்பார், இல்லை எளிய நண்பராக இருப்பார், அவளைச்சிட்டு போய் அவர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். பேரரசுகள் உருவாக்குவதற்கு காரணம்
அதற்கு பின்னால் இருந்த சில தத்துவங்களும் கூட அதை பாதுகாப்பாக வைத்தன என்று சொல்லுகிறார். அது கோயில்கள் எல்லாம் பெரும் கோயில்கள் எல்லாம் பேரரசுகளுக்கு ஒரு காக்கும் தூணாக விளங்கின என்கிறார். அந்த வகையில் சோழ பேரரசெல்லாம் வந்த பொழுது தத்துவங்களை உருவாக்குகிறார்கள். அரசர்களுக்கு ஏற்ற மாதிரி தத்துவங்கள் உருவாக்கப்பட்டன. அது அந்த கோயில் என்பதே ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ணுற இடமா மாறி போயிடுது. அது ஒரு முக்கியமான அதிகார மையமாக மாறிடுது. அது எப்படி ஆயிடுதுன்ற பிற்காலத்தில் இந்த வைதிக தத்துவங்கள் ஆட்கொண்ட பொழுது யார் கோயிலை கட்டினாரோ, யாருக்காக இருந்ததோ அவரே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக முடியாதுன்ற அளவிற்கான அது ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது. பிராமணர்கள் மட்டும்தான் அந்த கருவறையில் இருந்து பூஜை செய்ய முடியும் என்ற ஒரு பெரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றது. அந்த அளவுக்கு அது படிப்படியாக மாறி முதல்ல எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டு இருந்த கடவுள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெவ்வேறு ஆகம விதிகள் என்பது உருவாக்கப்பட்டு அரசரே கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் வெளியே நிற்க வைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விளக்கத்தையே இவர் கொடுக்குறாரு. இன்னொரு கூட நிறைய முதிரியான அப்சர்வேஷன்ஸ் அவர் ஃப்ளாஷ் மாதிரி சில இடத்த சொல்லிட்டு போகிறாரு. அதனால் ஒரு மெத்தடாலஜி இல்லைன்றது இல்லை. இது அனைத்துமே கோர்த்து பார்த்தாக்க ஒரு ஃபிலாசபியாக அது கிரியேட் ஆகும். பண்பாட்டியலாக அதை கட்டமைத்து நாம் பார்க்க முடியும். அந்த நோக்கத்தில் அவர் அதை வச்சுக்கிட்டே பண்ணல. அவர் எடுக்க அந்த உண்மைகள் அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு மேலாதிக்கம் எப்படி நடக்கிறது, இதை தகர்ப்பது என்பது சிறுதெய்வ வழிபாடும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை பண்பாட்டு நிலைகள் தான்ன்றதை நம்ம அந்த முடிவுக்கு இட்டு செல்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த வகையில் பார்த்தோம்னாக்க இன்னொரு தரவு சொல்கிறார். சாதாரண கிராமங்களில் பொது கிணறுன்னு இருக்கும். அந்த பொது கிணத்துல தண்ணி எடுப்பாங்க. அதில் கூட பிரச்சனை விட்டது. சாதிய பிரச்சனை விட்டது. கீழ்ச்சாதி என்று சொல்லப்படுவது டக்குன்னு எடுக்க முடியாது. இதனால தான் பிராமணர்கள் வீட்டில் தனி கிணறுகள் வைத்துக் கொண்டார்கள். இந்த 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 இதுவே வேண்டாம், இந்த பிரச்சனையை வேணான்றதுக்கு தான் உயர் சாதி மக்கள் பிராமணர்கள் வீட்டில் கிணறு மட்டும் தனியாக இருக்குன்றாங்க. ஒரு வகையில் அதை ஆச்சாரமாக அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். ஸோ பேரரசுகளுக்கான துணை தத்துவங்களை உருவாக்கியது பிராமணிகம் சார்ந்த, அவர் பாஷையில் சொன்ன பார்ப்பனியம் சார்ந்த தத்துவங்கள் தான் ஆகும். இந்த வகையில் தான் அவர் தன்னை பெரியாரியராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவருக்கு பெரியார் தான் இல்லை. ஆனால் பெரியாரை அவர் எங்கேயுமே பெரியார் சொன்ன மாதிரி தடாலடியாக அடித்து உடைச்சி அந்த மாதிரிலாம் பேசலை. அவர் ஒரு வைணவத்தை போற்றுகிறார். வைணவத்திற்குத்தான் சாதியை எல்லைகளை தாண்டக்கூடிய ஒரு சக்தி இருந்தாக சொல்கிறார். ராமானுஜர், குறிப்பாக ராமானுஜர் காலத்திலிருந்து அவர் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கங்கே குறிப்பிட்டு காட்டுறாரு. ஏன்னா அங்கே இந்த பிராமின் அல்லாதவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பேஸை பற்றி பேசுகிறார். அவர் குருநாதர்கள் எல்லாம் நிறைய பேர் பிராமணர்கள் அல்லாதவர்கள் குருநாதர்களாக இருந்ததை சுட்டி காட்டுகிறார். ஆழ்வார்களிலேயே அப்படிப்பட்டவர்கள் இருந்ததையும் சொல்கிறாரு. ராமானுஜருக்கு குருநாதராக இருந்தவர் வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய மனைவி உணவு போடுவதற்கு தயங்குகிறார்கள். ஆச்சாரத்தை காட்டி மனைவியே ஒதுக்கிவிட்டு குருநாதரை உள்ள அமர வைத்து உணவெடுக்கிறார். பிறகு நிறைய பேருக்கு பூனல் போட்டு அவர்களை எல்லாம் பார்ப்பனர்களாக மாற்றுகிறார் என்ற ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனைகளை முன்வைத்து வைணவம் சற்று முற்போக்கான ஒரு சமயம் என்ற ஒரு கருத்து கொண்டவர் அவர் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் நிறைய அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் பல இடங்களில். அங்கே சாதி என்பது எப்படி ஒழிப்பது என்பதை விட சாதி என்பதை எப்படி கரைப்பது என்பது தான் அவருடைய கண்ணோட்டமாக இருந்திருக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை இந்த பெரும்பாலான கோயில்கள் எல்லாம் இந்த சுடுமண், மரம் அப்படின்னு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு கட்டப்பட்ட சின்ன சின்ன கூடங்களாக இருந்தன. பெரிய கோயிலெலாம் இல்லை. கற்கோயில்கள் பின்னால் உருவாக்கப்படுது. குறிப்பாக பல்லவர்கள், பாண்டியர்கள் வந்த ஏற்பாடு அவை கொஞ்சம் பெரும் கோயில்களாக மாற்றப்படுகின்றன. பல்வேறு கோயில்களை பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஒரு கருவறை மட்டும்தான் இருந்திருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அவையெல்லாம் இன்றைக்கி பிரம்மாண்டமான கோயில்களாக மாற்றப்பட்டிருப்பதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த பாண்டியர்கள் பல்லவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில்கள் குடவரை கோயில்களாக பெரும்பாலும் இருந்திருக்கின்றன. நமக்கு மகாபலிபுரம் பல்லவர்களுக்கான குடவரை கோயில் சான்று நிறைய இருக்கு. திருப்பரங்குன்றமும் குடவரை கோயில் தான். அங்கே பெரும்பாலும் எம்மாதிரியான தெய்வங்கள் இருந்தனன்னு பார்த்தாக்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். தொல் திராவிட தெய்வங்கள் இருந்திருக்கின்றன.
மூதேவி என்ற தெய்வத்திற்கு 3 அறைகள் இருந்திருக்கிறது. இந்த மாதிரி வச்சு கும்பிட்டுருக்காங்க. மூதேவியை வந்து கும்பிட்டுருக்காங்க. ஜேஷ்டா தேவி சிலைகள் வந்து நிறைய இருந்திருக்கிறது. மூதேவினா லக்ஷ்மிக்கு அக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மூதேவி ஜேஷ்டாலாம் ஆகமத்துக்குள்ளே வரலை. ஆகமங்கள் வந்து பெரும்பாலும் வந்து வேதங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த பல்லவர்கள் உருவாக்கிய கோயில்களுக்கெல்லாம் வந்து ஆகமத்துவம் கொடுக்கப்படவில்லை. பின்னால் உருவாக்கின இந்த கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில் இல்லாமல் கட்டுமான கோயிலாக கட்டுறாங்க. இது எல்லாமே வந்து தோப்பா சொல்கிறது தான். இந்த கட்டுமான கோயில் என்பது அரசு உருவாவதற்கு துணையாக நிற்கின்றது. அது ஒரு அதிகார பூமியாக மாறுது. இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறார். மதுரையில் கிபி 770 கட்டப்பட்ட நரசிங்க பெருமாள் கோயில். இந்த ஆனமலை வந்து ரொம்ப பாப்புலர். அது கீழே இருக்கிறது நரசிங்க பெருமாள் கோயில். இந்த நரசிங்க பெருமாள் கோயில் வந்து ஆகம விதிப்படி செயல்படுவது அல்லன்றார். அதே அங்கிருந்தே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருமோகூர் கோயில் இருக்கிறது. சற்று தொலைவிலே வந்து அழகர் கோயில் இருக்கிறது. இந்த 2 கோயிலையும் பற்றி நம்மாழ்வார் வந்து பாடல்களில் பாடியிருக்கிறார். பாசுரத்தில் இதை பாடவில்லை அதே காலகட்டத்தில். ஏனென்றால் இது ஆகம விதிகளுக்குள், பிராமண விதிகளுக்குள் வரவில்லை என்பது காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஆகம வழிபட்ட கோயில்கள் எல்லாம் பெருந்தெய்வ கோயில்களாக இருக்கின்றன. இது மக்கள் வழிபடுற கோயிலெலாம் வந்து சிறு தெய்வ கோயிலாக இருக்கின்றன. சிறு தெய்வ வழிபாட்டு முறைகளைத்தான் வந்து இவர் நுணுக்கமாக முன்வைக்கிறார். இது வந்து ஒரு அதிகார மையத்தை உடைப்பது என்பது கூட இம்மாதிரியான சிறு தெய்வ வழிபாட்டால் முடியும். போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபி படி சொன்னாங்க குறுங்கதையாடல். அங்கங்கே மைக்ரோ நெரேட்டிவ்ஸ் இருக்குது. அந்த மைக்ரோ நெரேட்டிவ்ஸ்க்கான ஒரு எம்பவர்மெண்ட் தேவைப்படுது. அவங்க வந்து கோயில் இருக்கின்ற அவசியமே இல்லைங்க. அது ஒரு சுதை சிற்பமாக இருக்கும். இல்லை தலை இல்லாத ஒரு முண்டமாக ஒன்று இருக்கும், அதை கும்பிடுவாங்க அவங்க. இல்லைன்னா வெறும் கல் மட்டும் இருக்கும், அதை கும்பிடுவாங்க. இல்லை பீடம் மட்டும் இருக்கும், அதை கும்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு அருவாள் மட்டும் வச்சு அதை கும்பிடுவாங்க. உருவமற்ற பீடங்கள், கற்கள், இம்மாதிரி வந்து வெவ்வேறு விஷயங்கள்லாம் சாமிகளாக ஆக்கப்பட்டு கும்பிடுவாங்க. அதுக்கு வந்து எந்நேரம் அதை புனிதம் காக்கிற ஒரு இடமும் அந்த கோயில் இருக்காது. பக்கத்துலேயே உட்காந்துட்டு பீடி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அது சாமி தான். அது அந்த சாமி வந்து நமக்கு தெரியும். தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க சொல்கிறார். கடவுள் என்பது வந்து பெருங்கடவுள்கள், பெரும்பாலும் அவர் மேலே இருப்பார். அவர் பெரிய பிரம்மாண்டமாக இருப்பார். தெய்வங்கள் வந்து குல தெய்வம் நான் சொல்கிறேன், இந்த குலசாமின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் மக்களுடைய கூட வரும். அது அவனுடைய நல்லது கெட்டதில் பங்கேற்கும், அவனுக்கு வழிகாட்டும், அவனுக்கு உறுதுணையாக இருப்பதாக ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்றாரு. இந்த இடத்துல அவர் வந்து பெரியார் விட்டு ரொம்ப விலகி வந்துடுறாரு. அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து கைபிடித்து செல்லுகின்றது வந்து ஒரு சினிமாவோட பார்த்தேன். ஏதோ இட்லி மாவு அரைக்கிற கதைக்கு அந்த பையனுக்கு சரியாக வரல, இட்லி மாவு அரைக்க வரல. அவங்க அப்பா குலதெய்வமாக தோன்றி சலங்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க கூட வந்து அந்த மாவை அரைச்சி கொடுக்குறாரு. இது முதல்ல பார்த்தா காமெடியாக தான் தோணும். ஆனால் அம்மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தெய்வங்கள் வந்து உதவுவாங்கன்ற புரிதலை வந்து அங்கே ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா. இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த தெய்வங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சண்டையில் உயிர் நீத்தவங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு ஏரியாவில் சண்டை நடந்திருக்கோ அந்த இனத்தை காப்பதற்காக. இவர் போய் திமிரு பிடிச்சி போய் சேர்த்து போயிருக்க மாட்டார். இந்த மக்களுடைய பிரச்சனையில் தான் முன்னிருந்து உயிர் நீத்தவராக இருப்பார். அம்மாதிரியாக உயிர் நீத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து கோயில் கட்டுறாங்க, அவருக்கு சாமியின் பேர் வைக்கிறாங்க. இம்மாதிரி பெண் தெய்வங்களும் நிறைய இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். பெண்கள் வந்து சிறு வயதிலேயே உயிர் நீக்கிற பெண்கள்லாம் வந்து சாமியாக மாற்றப்படுகிறார்கள். இதான் நம்ம மனப்பேச்சின்ற ஒரு கான்செப்ட்லாம் இன்றைக்கி ரொம்ப பேசிகிட்டே வராங்க. அதான் டிக் அவுட் பண்ணி இதுக்கெல்லாம் தோப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் தான். நீங்கள் சினிமா துறையில் கூட இதை பற்றிலாம் நிறைய வெளிப்படுத்துகிறார்கள் உருவமாக வைத்து. ஸோ இம்மாதிரியான கிராமிய பெண் தெய்வங்களுக்கு வந்து நிறைய பலம் இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சாமியாடிகள் இருக்கிறார்கள். சாமியாடிகள் மூலமாக அந்த தெய்வங்கள் பேசுகிறாங்க. குறி சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல அவங்க ஒரு நாம் ஆப்பிரிக்கன் மிஸ்டிசிசம்னு ஒரு காணொளி போட்டோம். கிட்டத்தட்ட பேரலல் ஆதி மனிதனுடைய நம்பிக்கை அது, முறை அது. அது வந்து இயற்கையே வந்து தெய்வமாக தன் முன்னால் நிற்கும்னு நினைக்கிறார். அப்போ சாமியாடிகள் மூலமாக, குறி சொல்லுபவர்கள் மூலமாக, இன்னும் பல விதமான மீடியம் மூலமாக வந்து அந்த தெய்வங்கள் வந்து வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஒரு ஆக்ரோஷ நிலையிலிருந்து, தங்களை மறந்த நிலையிலிருந்து அவங்க வந்து
அதை சொல்பவர்களாக இருப்பதை நம்ம பலமுறை நம்மளை பார்த்துருக்குறோம். அது பலிக்குமா உண்மையா இல்லையான்றது வேற விஷயம். சைக்கலாஜிக்கலாக சாமி கூட இருக்குதுன்ற ஒரு பெரிய பலம் அல்லது வழிகாட்டுகிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. இங்கே அந்த சாமி ஆடி மறுநாள்லேருந்து நான் தானே அவங்களுக்குலாம் தலைவன் சொல்லதில்லை, சொல்ல முடியாது. அந்த நொடியோட சாமி போனப்பாடு அவன் சாதாரண மனிதன் தான் என்பதையும் தொப்பா மிக அழகாக விளக்குறாரு. இது ஒரு விதமான பன்மைத்துவத்துக்கான ஸ்பேஸாக அங்கே இருக்குதுன்றார். ஃபோக்லோர் ஸ்டடீஸில் பார்க்கும்போது, நாட்டார் வழக்காற்றியல் துறையில் பார்க்கும்போது சிறு தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் நிறைய பன்மைத்துவம் இருக்கிறதை அவர் பார்க்குறாரு. இது பெருந்தெய்வங்கள் கோயில்கள் பெருசு பெருசாக ஆகி அது உள்ளுக்குள்ளே நிறைய மிக்சர் நடந்து அதுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமான பாடு என்ன ஆயிடுச்சுனாக்க அதனுடைய நீட்சியாக சிறுதெய்வ கோயில்களிலும் கூட அம்மாதிரியான விஷயங்கள் புகுந்து விட்டன, கட்டுப்பாடுகள் வரத் தொடங்கி இருக்கின்றன என்பதையும் கூட அவர் விமர்சன பார்வையாக முன்வைக்க தயங்கவில்லை. ஏதோ கோவில் சாமி இது மட்டும் இல்லை, அவர் வெவ்வேறு பண்பாட்டு விஷயங்களை கவனிக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தாலி மஞ்சள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த தாலின்றது பொது இடத்துல வச்சு தாலி கட்டுறது, பையனுடைய அக்கா தான் அல்ல தங்கைய பின்னால் தாலி கட்டுவாங்க. அதுக்கு பல்வேறு விதமான தாலிக்கான சம்பவங்கள் நிறைய இருக்குது, கட்டுறதுக்கான சம்பவங்கள்லாம் இருக்குது. பெரிய மணவரையில் வச்சு தாலி கட்டுவாங்க, இதெல்லாம் இருக்குது. நான் இவர் என்ன சொல்கிறாரு, 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் எந்த இலக்கியத்திலையுமே தாலி குறித்தும் மஞ்சள் குறித்தும் பேசப்படவில்லை என்றார். சங்க இலக்கியமாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் தாலின்ற ரெஃபரன்ஸே இல்லை. தாலி என்றால் என்ன பொருள் என்பது தமிழில் வார்த்தைக்கு சரியான ஒரு அர்த்தமே எங்கேயுமே இல்லைன்றார். அப்படி இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஏதோ தொங்குற விஷயன்ற அளவுக்கு தான் அது இருக்குது, அவ்வளோதான். ஸோ பெண்களுக்கு தாலி கட்டும் மரபு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழகத்தில் இருக்கவில்லை என்பது தான் தோப்பாவுடைய கணிப்பு. இந்த குழந்தைகளுக்கு வயரில் கட்டுவாங்களா அருணாகையில் ஐம்படை தாலின்னு பேர், அது பேர். அதில் 5 பொருள்களை வைத்து கட்டுவாங்க. ஆண்கள் வீரத்தை காட்டுவதற்காக புலிப்பல் கொண்ட ஒரு தாலி, புலிப்பல் தாலின்னு ஒரு பாட்டு வருதான், அது ஆண்கள் கட்டி கொள்வார்களாம். ஆண்கள் தான் தாலி கட்டுவாங்க, அப்போல்லாம் கட்டிப்பாங்க. இந்த தாலி மேட்டர்லாம் அறுபாடு பார்த்தா 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தாலி என்பது உருவாக்கப்பட்டு அது தெய்வங்களுக்கும் தாலி கட்ட தொடங்கி விட்டார்கள். உள்ள பார்த்தா பெண் தெய்வங்கள்லாம் தாலி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாலியிலேயே வெவ்வேறு விதமான பெயரை சொல்கிறாரு. சிறு தாலி, பெருந்தாலி, பஞ்சார கூட்டுத்தாலி, மண்டைத்தாலி, நாணல் தாலி, பார்ப்பாரத்தாலி, பொட்டுத்தாலி, இப்படி நிறைய அப்புறம் கருகுமணி தாலி, இப்படி விதவிதமான தாலியினுடைய வடிவமைப்புகள் உருவாக தொடங்கின. இந்த வடிவமைப்பில் எதுக்குனாக்கா நீ என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. பெரும்பாலும் அதை பார்த்துட்டு ஓஹோ இந்த சாதியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாள அட்டை போல் இந்த தாலிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த தாலியெல்லாம் முன்னால் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தாலி பின்னால் புனிதமாக்கப்பட்டு அதெல்லாம் பற்றி இன்றைக்கி அது தாலி பெண்ணுக்கு வேலியாகி தாலியை வச்சு நிறைய சென்டிமெண்ட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கான நிறைய மாறுதலை நான் பார்க்குறேன். அது ஒரு பாரமாக இருக்குன்னு அது பாட்டு கழட்டி வச்சுட்டு அப்புறம் தேவைப்படும் போது அதை மாட்டிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய புனிதத்துவம் தராத பெண்கள் இருப்பதை பார்க்குறோம். இதே மாதிரி மஞ்சள் குங்குமம்னு ரொம்ப பெருசாக சொல்லணும். மஞ்சள் குங்குமத்துக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்றார். அந்த காலத்தில் ஒன்றும் பயன்பாடு இல்லைன்றார். இலக்கியங்களில் அங்கேயும் காணும் மஞ்சள்லாம். மஞ்சள் எப்போ உள்ளே வந்திருக்குன்னு கேட்டாக்க விரலி மஞ்சள்னு ஒன்று இருக்குது. விராலின்றது கூத்தாடும் பெண்களை குறிக்கிறது. விராலி பெண்கள், அவங்க கூத்தாடி பெண்கள் ஆடும்பொழுது தன் முகம் பொலிவாக தெரிய வேண்டும், வெள்ளை தெரியுன்றதுக்காக ஒரு வித மஞ்சளை அரைத்து முகம் முழுவதும் அவங்க பூசிக்கிட்டு அவங்க மேக்கப் ஐட்டமாக அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிற்காலத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும்ப பெண்களை இதை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள் என்று எழுதுகிறவர் அவர். மஞ்சளை நினைவுபடுத்தி கொண்டார்கள், விராலியை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர். அந்த மாதிரி கலாச்சாரத்தில் நம்ம புழங்குகின்ற விஷயங்களை எல்லாம் தோண்டி தோண்டி அவர் புது புது அர்த்தங்களை கொடுக்க தொடங்கினார். தோப்பா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூல் அறியப்படாத தமிழகம் என்ற இந்த நூலாகும். இந்த நூலில் நல்ல கட்டுரைகள், சிறு சிறு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அந்த தரவுகள் மிக முக்கியமான தரவுகளாக தெரிகின்றன. அப்படி அதிலிருந்து பார்க்கும்பொழுது தீபாவளியை பற்றி சொல்கிறார்.
இந்த தீபாவளி என்பது பெரும்பாலும் தீபத் திருவிழா என்று சொல்லப்பட்டாலும் கூட தமிழகத்திலே தீபத் திருவிழா என்பது திருக்கார்த்திகை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறார். மேலும் தீபாவளி வந்து ஒரு நகர்ப்புற சார்பு கொண்டதாக இருக்கிறதா கவனிக்கிறார் அவர். தீபாவளி அன்றைக்கு வந்து துணி வணிகம் என்பதும் எண்ணெய் வணிகம் அதிகமாக இருக்கிறது. மாவு, பட்டாசு போன்றவைகளை வைத்து தான் வந்து அந்த அந்த திருவிழாவானது அல்லது அன்றைய நாளானது வந்து கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி வந்து மாஸ் மீடியாவில் வந்து அது ஏராளமான ப்ரொஜெக்ட் பண்ணி அன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுக்குறாங்க, ஹைப் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்க போனால் இது வந்து தமிழருடைய தேசிய திருவிழா போல ஆக்குகிறாரே தவிர தமிழருடைய திருவிழாவை இது அல்ல என்பது தான் தோப்பாவுடைய விளக்கமாகும். அதற்கு நிறைய விஷயங்களை தரவுகள் எடுத்து சொல்கிறார் அவர். தமிழுடைய திருவிழா என்று சொன்னால் அது தைப்பொங்கல் தான் இருக்க முடியும் என்பதையும் குறிப்பிடுகிறார். அந்த தைப்பொங்கல் வரும்போது மரபு வழி சார்ந்த பொருளாதாரத்தை சார்ந்து அந்த விழா இருக்குது. அரிசியை பற்றியோ அல்லது விளைபொருள்களை வைத்தோ அன்றைக்கி கொண்டாடக்கூடிய அது ஒரு மாடுகளை வந்து வைத்து வணங்கக்கூடிய இம்மாதிரி வந்து ஒரு வயல் சார்ந்த மக்கள் சார்ந்த நிகழ்வுகளை கொண்டது தான் வந்து பொங்கல் திருவிழாவாக இருக்கிறது. அதனால்தான் அது வந்து மதம் சார்ந்து கூட இல்லை, அது மதத்தையும் தாண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸில் கூட அதை வந்து இன்றைக்கி விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்றார். ஆக தீபத் திருவிழா என்று அதை சொல்ல முடியாது, அது தமிழர் திருவிழா என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் இன்னொரு விஷயத்தையும் அதற்கு சாதகமாக சொல்கிறார். வெடிமருந்து பயன்பாடு என்பது வந்து 15ஆம் நூற்றாண்டு வரை இங்கே காணப்படவே இல்லை என்றார். இந்த வெடிமருந்து வெடிக்கிறது இந்த வணிகம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவகாசி தான் வந்து இந்தியாவிலேயே முதன்மை பெற்ற ஒரு வெடிமருந்து தயாரிக்கும் வெடிகள் தயாரிக்கும் இடமா இருக்குது. அப்படிலாம் அப்போ இருந்திருக்கிற விஷயமே இல்லைன்றார். இந்த 15ஆம் நூற்றாண்டு தான் இந்த வெடியை வந்து இங்கே உள்ள வருதுன்றார். சமணர்கள் கூட வந்து தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். மகாவீரர் மறைந்த அந்த நாள் வந்து இருக்கு இல்லையா, வீடு பேர் அடைந்த நாளை வந்து அவரே வந்து விளக்கி வைத்து கொண்டாடுங்கள் சொன்னதால் கொண்டாடுவதாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான காரணம் என்னவென்று பார்த்தாக்க நரகாசுரனை வதம் செய்ததால் அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அது பெரும்பாலும் அது ஒரு பிராமணிய வழிபாட்டு முறை சார்ந்ததுன்னு கருதுகிறார். ஏனென்றால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது. எண்ணெய் தேய்ச்சி எப்போ குளிப்பாங்கனாக்கா அந்த இறப்புக்கு பின்னால் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சு கடைசி நாள் அன்றைக்கி ஒரு மாதிரி முழுக்கு போடுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி முழுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாவு நாளை வந்து அனுஷ்டிப்பது போன்ற விஷயம்தான் அதனுடைய பின்னணியாக இருக்கிறது. இது வந்து தமிழர்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயமா இருக்குது. இதில் குறிப்பாக ஒரு பிராமணர்களை கூட 2 விதமாக பிரிக்கிறார், தமிழ் பிராமணர், தெலுங்கு பிராமணர்னு. இதை அதிகமாக வலியுறுத்தி கொண்டாட வைப்பவர்கள் தெலுங்கு பிராமணர்கள் தான் என்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற விஷயத்தை வைக்கிறாரு. அது ஒரு நீத்தார் நினைவாக கொண்டாடுவது, இறுதி நாளுக்கு கொண்டாடப்படுவது போல விளக்கத்தை கொடுக்குகிறார். இந்த மாதிரி விளக்கம் நிறைய இப்போ வந்திருக்கு. தீபாவளி தமிழ் திருநாள் இல்லை என்பது வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா திருநாளும் நம்ம திருநாள் தான். நம்ம போட்டு எல்லாத்துலேயும் ஜமாயிச்சிட வேண்டியதான், குளிச்சிட வேண்டியதான். ஆனால் இந்த எண்ணெய் பலகாரம் என்பது தான் அவர் வைக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தமிழகத்தில் வந்து எண்ணெய் பயன்பாட்டு இந்த டீப் ஃப்ரைன்றாங்களெல்லாம் கிடையாதுன்றார். இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த ஏற்பாடு தான் இதெல்லாம் வந்துச்சுன்றார். அவர் என்ன பண்ணார், விஜயநகர பேரரசு அரசர்கள் வந்து இந்தி பேசும் அந்த நாடுகளிலிருந்து மக்களை அழைத்து வருகிறார்கள். அதுவரையும் தமிழகத்தில் வந்து இந்த மாதிரியான டீப் ஃப்ரைலாம் கிடையாது, வறுத்தல் இருக்கிறது, வேக வைத்தல் இருக்கிறது. அம்மாதிரியான உணவுகளை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறோம். பெரும்பாலும் வந்து தானியங்கள் அடிப்படையிலான உணவு முறைகளை வந்து இங்கே வந்து பழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் வந்து இந்த பீரியடுக்கு பிறகு பார்த்தா எண்ணெய் என்பது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது, வரவழைக்கப்படுகிறது. அப்புறமா டீப் ஃப்ரையில் போய் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க. அதுக்கு பின்னால் 1000 வியாதிகள் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார், எண்ணெய் வணிகமானது வந்து தீபாவளிக்கும் அதிகமாகும், பொங்கலுக்கு கூட அதிகமாகாது. தீபாவளிக்கு எண்ணெய் வணிகம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லே இந்த எண்ணெய் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ தூரம் அதை ஒட்டி அதிகரிக்கணும் என்பதெல்லாம் ஒரு கணக்கு சொல்கிறார் அவர். இப்படியாக வந்து ஒரு புது புரிதல்களை திருவிழாக்களை குறித்து சாத்தியப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்க உடை பற்றி ஒரு தரவு சொல்லுகிறார். உடை என்று பார்த்தால் 18ஆம் நூற்றாண்டு வரை யாரும் மேல் சட்டையெல்லாம் அணிவதில்லை. கீழே கூட 2 விதமான ஆடைகள் காணப்படுகின்றன. ஒன்று கொஞ்சம் வசதியானவங்க, பணக்காரவங்க வந்து இந்த கணுக்கால் வரைக்கும் வந்து ஒரு வேட்டியை மடித்து கட்டியிருப்பாங்க. அது ஒரு ஸ்டைலாக சிலைகள்லாம் பார்க்க முடியும். அதுலேயே ஃப்ரில் வச்சுலாம் கூட கட்டுவாங்க.
கொஞ்சம் நடுத்தர மக்கள் ஏழை எளியவர்கள் வந்து தார்பாய்ச்சி கட்டின மாதிரி இருக்கும். அது காந்தி கட்டியிருப்பாருங்களா அம்மாதிரியான உடை இருக்கும். இந்த உடைகளுக்கு வந்து இதெல்லாம் வைப்பாங்க. பணக்கார பெரிய ராஜாக்கள்லாம் வந்து ரத்தனங்கள் எல்லாம் வச்சு தைச்சு ஏதாவது கட்டிப்பாங்களே தவிர மேலாடை என்பது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. சிலப்பதிகாரத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தா பெண்களுக்கான மார்பு கச்சை கூட இல்லைன்றார் இவர். அப்பொழுது வந்து மார்பு கச்சையெல்லாம் பழக்கம் இல்லைன்றார். பின்னால் தான் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் தான் வந்து மார்புக்கான ஆடைகள் வந்து தட்டுப்படுகின்றன அப்படின்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 வாழ்க்கை முறை வந்து மாறி வந்திருக்கிறது. அதே தான் விஜயநகர பேரரசு வந்த பொழுது இவர் சொல்கிறார், புடவை என்பதே வந்து தமிழர்களுடைய ஆடை அல்ல, அது வந்து விஜயநகரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தெலுங்கர்கள் அறிமுகப்படுத்தி தான் புடவை என்றார். ரவிக்கை என்பதும் கூட விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆடை. பாவாடை இதெல்லாம் கூட சொல்கிறார். பாவாடையெல்லாம் இப்போ கிடையாது, சிற்றாடைன்னு குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு உடை உடுத்துவாங்க. அப்படி இல்லாமல் பாவாடையாக வந்ததெல்லாம் வந்து பிற்காலத்துலாம் வந்து செஞ்சார். பெண்கள் ஆடையை பொறுத்த வரைக்கும் குப்பாயம்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்க போட்டு வருவாங்க, ஒரு பெரிய அங்கி மாதிரி. அதெல்லாம் வந்து இங்கே வந்து அவர்கள் வந்த ஏற்பாடு, யவனர்கள் வந்த ஏற்பாடு தான் சட்டை போடுவாங்க, மேலே குப்பாயம்லாம் போடுவாங்கன்றது தெரிய வருது என்பதையும் அவர் சொல்கிறார். புடவை என்று பார்த்தால் 14 முழம், 16 முழம், 18 முழம் என்று புடவையெல்லாம் வந்து ஒரு மடிசார் புடவையாக கட்டியிருப்பது தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்படி ஆடைகளில் கூட வந்து எப்படி எல்லாம் வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதை நுணுக்கமாக கவனிக்கிறார். உணவில் சொல்லும்போது மிளகாயை வந்து 15ஆம் நூற்றாண்டு வரை மிளகாயை சாப்பிட்டது இல்லைன்றார். மிளகாய் வந்து அதுக்கு பதிலாக மிளகு தான் சேர்ப்புமே தவிர மிளகாய் வந்து இங்கே பழக்கம் இல்லைன்றார். அந்த பேரே தெரியாதுன்றார். சிலி நாட்டிலிருந்து 15ஆம் நூற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான் மிளகாய். பின்னால் தான் நம்ம மிளகாயை சாப்பிட ஆரம்பிக்கிறோன்றார். இப்படி வந்து இந்த பஜ்ஜியெல்லாம் வந்து பின்னால் தான் வந்து நம்ம சாப்பிட தொடங்கியிருக்கிறோம். இப்போ இந்த எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிடாத ஆளே கிடையாது. பஜ்ஜி தான் வந்து முக்கியமான உணவு. இப்போ பரோட்டா அடுத்த கட்ட உணவாக மாறிவிட்டது. அதை தாண்டி பிரியாணி. இது எதுவுமே தமிழர் உணவு அல்ல என்பதை மட்டும் தோப்பாவின் வழியாக நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மரபு சார்ந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் வந்து நுணுக்கமாக விளக்குகிறார். ஒரு கிராமத்திலே வந்து இவர் போயிருக்கிறாரு, அங்கே ஒரு இறப்பு நடக்கிறது, ஒரு இளைஞன் இறந்து விடுகிறார். அந்த பெண் ஆனவள் விதவையான ஆகிவிடுகிறாள். அவளை உள்ளே வச்சிருக்கிறாங்க, வெளியில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அப்போது ஒரு வயதான அம்மாள் வந்து ஒரு தண்ணீர் பாத்திரத்தை ஒரு சொம்பை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் ஈருகமாக முகத்தை வைத்துக்கொண்டு நின்று பார்க்குறாங்க. அந்த அம்மா கையில் இருக்கக்கூடிய பூக்கள், வெள்ளையான பூக்கள் எடுத்து 1 என்று போடுகிறார்கள். அப்படி அதை கவனத்தோடு பார்க்குறாங்க. அடுத்து 2ன்னு ஒரு பூவை மிதக்க விடுறாங்க. அப்புறம் 3ஆவதாக ஒரு பூவை மிதக்க விடுகிறார்கள். 3 பூவை மிதக்க விட்ட உடனே எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விவரம்னு கேட்டாக்க, அந்த பெண் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்பதை வந்து அந்த வயதான அம்மாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சக மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஏனென்றால் 7 மாதம் கழித்து வந்து அந்த பெண் வந்து குழந்தை பிரசவிக்கக்கூடும். அந்த சமயத்தில் அவருக்கு எந்த விதமான அவப்பயிரும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குறிப்பினால் மென்மையாக நுணுக்கமாக அந்த மக்களுக்கு இவள் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்றதை உணர்த்துறதையும் கூட அவர் பதிவு செய்கிறார். இப்போ நிறைய ஈவெண்ட்ஸு அது அவருடைய புத்தகங்களை படிக்க படிக்க அது அந்த நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏனென்றால் மண்ணுடைய சாதாரண மக்களுடைய நுண்ணிய பண்பாட்டு தரவுகள் வந்து பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. பரமசிவம் அவர்கள் நாட்டார் வழக்காற்றியலுக்கு ஒரு புதிய பாதையை கொடுத்தவர் என்று நான் கருதுகிறேன். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே சாதாரணமான பார்வையாளர்களுக்கு தெரியாது. ஏதோ கிராமத்து தெய்வங்களை கும்பிடுறோம் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது வந்து மரபுகளை சுமந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செயல்பாடும். இப்படி சொல்லும்போது ஒரு ஆபத்து இருக்கிறது. பழங்காலத்து மரபு அதற்கு ஏதோ நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கிறது, அதை சுமந்துட்டு வருது தவறு, அதையெல்லாம் தூக்கி எறியணுன்ற ஒரு கருத்தும் இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வந்து தோப்பா அதை கையாளுகிறார். அவர் வந்து அந்த மரபுகளுக்குள்ளாக இருக்கும் தத்துவத்தை புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். பெரும்பாலும் அவர் எடுத்து காட்டுகின்ற மறைந்து கிடக்கும் மரபுகள் அல்லது மறைக்கப்பட்ட மரபுகளிலிருந்து அவர் எடுத்து வைக்கும் உண்மைகள் எல்லாம் நீதிக்கான சான்றுகளாக இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். நீதி என்று சொன்னால் சாதி பேதத்தை மிக குறைவாக ஆக்கி கொண்டு சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு
ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மக்கள் ஒரு கூட்டு வாழ்க்கையாக மாற்றி கொள்ளுவதற்கான சாத்தியப்பாடுகள் கொண்ட மரபு கூறுகளை மட்டும்தான் அவர் எடுத்து வைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பெரும் கோவில்கள், பெரும் கடவுளர்கள் அல்லது பிராமணியம் போன்ற விஷயங்களை பெரியாரின் துணை கொண்டு ஒரு பக்கம் அதை கட்டவிழ்க்கின்றார். மறுபுறம் தன்னுடைய சொந்த முயற்சியினால் அவர் சொன்னாலும் கூட அன்டோனியோ கிராம்சியினுடைய அந்த பண்பாட்டு மேலாதிக்க கூறுகளை உடைப்பதற்கான கருவிகளை கண்டெடுக்கிறார். கிராம்சி சொல்லுவார் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்னாக்க அந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு மாபெரும் அறிஞராக இருப்பது, அந்த மண்ணில் மறைந்து கிடக்கும் அந்த மகத்தான விஷயங்களை எடுத்து அந்த மக்களுக்கு உணர்த்துவது என்ற பணியை மிகச்செம்மனே அவர் செய்திருக்கிறார் என்று கருதுகிறேன். அந்த வழியில் பார்த்தா அவர் ஒரு கிராம்சியவாதியாக இருக்கிறார். அடிப்படையில் பெரியாரியத்தை கை கொள்ளுகிறார். அவர் பயணத்திலே கிராம்சி உள்ளே இணைந்து கொள்கிறார். இன்னொரு பகுதியில் பார்த்தா அவர் போஸ்ட் மாடர்ன் சொல்லக்கூடிய பின் நவீனத்துவ கூறுகளையும், அதாவது ஒரு மையத்தை மட்டுமே பெரிதாக அதிகார மையமாக மாற்றி மற்றதெல்லாம் அதற்கு சேவகம் செய்கின்ற அந்த தன்மையை தூளாக்கிவிட்டு அங்கங்கே லெட்டஸ் செலிப்ரேட் தி டிஃபரன்ஸ் சொல்கிற மாதிரி கருப்பண்ண சாமியும் கொண்டாடுவோம், வெள்ளைச்சாமியும் கொண்டாடுவோம். வெள்ளைச்சாமி வெள்ளையர் என்றால் பலராமனை குறிக்கிறது என்று அவர் கூறுகிறார். இப்படியாக குறியீடுகளாக இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட இந்த விஷயங்களையெல்லாம் அவர் செலிப்ரேட் பண்ணலாட்டார். ஏனென்றால் அவை அனைத்து மக்களை இணைத்து செல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை முன்வைக்கின்றன. அங்கு எந்த கடவுளையும் மேலே ஒரு அதிகாரத்துவம் கொண்ட ஒரு கடவுளராக மாற்றவில்லை என்பது அவருடைய விளக்கங்களாக இருக்கிறது. இந்த வகையில் அவரை பொறுத்தவரை சிலை உடைப்பு அல்ல, சித்தாந்த உடைப்பு தான் அடிப்படையாக இருக்கிறது. அவர் குடிப்பெருமையை பேசுவதற்காக இந்த மாதிரியான தரவுகளை எடுத்து முன்வைக்கவில்லை. அவர் புரிதலை உண்டாக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு நீதி கொண்ட சமுதாயத்தை நாம் கட்டமைப்பதற்கு முனைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேலைகளை அவர் பார்த்துருக்கிறான்னு பார்க்குறோம். கார்ல் யுங் என்று சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் ஆர்கிடைப்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆர்கிடைப்ஸ் பண்டை காலத்து பண்பாட்டு அந்த குறியீடுகள் அதெல்லாம் மனதுக்குள்ளே புதைந்து கிடக்குது. எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த ஆர்கிடைப்ஸ்லாம் எல்லாருக்குள்ளேயும் சைக்காலஜிக்கலாக உள்ளே இருக்குது. அதை புறத்திலிருந்து தட்டி எழுப்பும்போது நம்ம விழித்தெழுந்து கொண்டு அந்த பண்பாட்டோடு கை குலுக்குகின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் புதைந்து கிடக்கின்ற அந்த ஆர்கிடைப்ஸை, அந்த பண்பாட்டு செம்மையான நன்மையான பண்பாட்டு கூறுகளை தட்டி எழுப்புகின்ற அந்த பணியை தான் தோப்பா செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த வகையிலே ஒரு பன்முக சமுதாயத்திற்கான வழிகாட்டுதலை தோப்பாவுடைய ஆய்வுகள் எல்லாம் சொல்லுகின்றன. பேராசிரியர் தோ பரமசிவம் மதுரையில் தியாகராய கல்லூரியில் பணிபுரிந்து பின்னர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்தார். 2020 டிசம்பர் 24 அவருடைய மறைந்த தினம். தமிழகத்தில் பல்வேறு நண்பர்கள் இதுக்காக துயரப்பட்டார்கள். கிட்டத்தட்ட டிசம்பர் 24 அவருடைய நினைவு நாளை ஒட்டித்தான் இந்த காணொலியை கூட நாம் தயாரித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.